ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த எரர் வருதுங்களா? யுவர் டிரான்சாக்ஷன் கேனாட் பி கம்ப்ளீட்டட் அப்படி சொல்லி எரர் வருதுங்க. இந்த எரர் வந்துச்சுன்னா நம்ம டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. உங்களுக்கு பிஜிஎம்ஐ இல்ல ஃப்ரீ ஃபயர் ஏதாவது டைமண்ட் இல்ல யூசிஏ பர்ச்சேஸ் பண்ணணும்னா முடியவே முடியாது. நீங்க இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிடலாம். நீங்க வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா? இப்ப ஸ்பெஷல் ஏர் டிராப்லாம் வரும்போது நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த வீடியோங்க. அதாவது இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த வே ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவையா வரீங்க. நம்ம சேனல மோடிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நீங்க எரர் வர இந்த பேஜ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க அதுக்காகத்தாங்க. இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பேக் வந்துங்க. உங்க ஃபோன்ல கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இத வருவீங்க. இதுல மேல பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு வட்டம் போட்டு. அந்த ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணா இது லாஸ்ட்டா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு சொல்லி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வருவீங்க. இதுல அப்படி கீழ பாத்தீங்களா கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அந்த ஆப்ஷன. இதுல பாருங்க நீங்க என்ன ரீசனுக்காக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து யுவர் டிரான்சாக்ஷன் கேனாட் பி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வருதுங்களா அதை நீங்க டைப் பண்ணிக்கங்க. அதாவது அந்த ப்ராப்ளத்தை நீங்க டைப் பண்ணாலும் சரி இல்ல சிம்பிளா யுவர் டிரான்சாக்ஷன் நீங்க கேனாட் பி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலும் சரி நீங்க எது வேணா கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம வந்து அப்ளை ஸ்கிரீன் அந்த பேஜ்லையும் கூட இருக்குது. அதையும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்க இதுல வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபெயில் டிரான்சாக்ஷன் தான் வருது. அதனால நீங்க அதை கொடுத்துங்க. இப்போ நீங்க என்ன ஆப் மூலியம் பண்றோம் நம்ம இப்போ கூகுள் பிளே ஆப் மூலியமா தான் இது பண்றோம். அதனால அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்க கிளிக் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம் இதுல கிளிக் பண்ணுவாங்க. இதுலயுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்க. இந்த பேஜ் வந்துருங்க. இதுல 2 விதமா இருக்குது. இமெயில், சாட் 2 விதமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இமெயில பண்ணி பார்த்துட்டு அடுத்து சாட் தான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் மெயில் அப்படிங்கிறது சூஸ் பண்ணீங்க. அதாவது மெயில் அப்படின்னு ஆப்ஷன் வரீங்களா? அதை நீங்க கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து உங்க நேம் கேக்குது. அதாவது உங்க நேம் என்ன? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேக்குறாங்க. உங்க நேம் கொடுத்து போட்டு இல்ல எஸ் ஆர் நோ கொடுக்குறேன். நம்மளுக்கு நம்ம எஸ் தான் கொடுத்தோம். ஏன்னா ட்ரை பர்ச்சேஸ் பண்ணோம். இதுல ப்ளஸ் ஐக்கான்ல சூஸ் ஃபைல்னு சொல்லி அதை கிளிக் பண்ணீங்க. அப்படி நான் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு சொன்னேன்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே ஆட் பண்ணிங்க. அந்த எரர் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க. அதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறதுல சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் அதாவது உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட்டாக சென்ட் ஆயிரு பார்த்தீங்களா யுவர் மெயில் ஹேஸ் பின் சென்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் ஃபீட்பேக்கை. இப்போ மெயில் ஓப்பன் பண்ணீங்க நம்மளுக்கு ரீப்ளை மெயில் கண்டிப்பாக அனுப்பியிருப்பாங்க. இப்போ மெயில் ஓப்பன் பண்ணி பாருங்க அவங்க கண்டிப்பாக ரிப்ளை மெயில் அனுப்பியிருப்பாங்க. வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மெயில் மூலிமா பண்ணாலும் சரி சேட் மூலிமா பண்ணாலும் சரி உங்கள் சைடில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா பில்லிங் பேமெண்ட்டு அப்புறம் அட்ரஸ் பேமெண்ட்டு இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஓகே தான் நம்மளுக்கு அனுப்புவாங்க. அதாவது நேமு பில்லிங் அட்ரஸ் லீகல் அட்ரஸ் ஃபோன் நம்பரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீப்ளை மெயில் அனுப்புவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க அவங்க. சரிங்களா? இப்போ நீங்க பேக் வந்துங்க. அதாவது பேக் வந்துட்டு அதே மாரி மறுபடியும் அதே பேஜுக்கு போயிருங்க. அதாவது போன பேஜ்ல மெயிலு, சேட் 2 விதமா நீங்க சேட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல. அதுல 2வது ஆப்ஷன் சேட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து சேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்குது. அதே போல எஸ் ஆர் நோ கேட்குது. நம்ம எஸ் கொடுத்து போட்டு அதே மாரி சப்மிட் குடுத்துங்க. அதே மாரி தான் அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா அதே மாரி சூஸ் ஃபைல் இருக்கு. அந்த வெரிஃபிகேஷனுக்காக அந்த நீங்க அந்த பேஜ் அப்புறம் எரர் காட்சில அந்த பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க. அதை ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணோனே இது வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுல நீங்க பேக் வந்துங்க. அதாவது பேக்ல ஒரு இன்டூ மார்க் பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ண நம்ம சேட் பண்ற பேஜுக்கு வந்துருவோம். இப்ப சேட் பண்றதுல, இப்போ அவங்களே ஒரு மெசேஜ் போடுவாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நம்ம ஹலோன்னு சொல்லிட்டு, அடுத்தது நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சொல்லணும். அதாவது யுவர் டிரான்சாக்ஷன் கேனாட் பி கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ப்ராப்ளத்த டைப் பண்ணிட்டு, ஓகே நான் செக் பண்றேன்ருக்காங்க. ஓகேன்னு நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரீப்ளை பண்றோம். செக் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? டோன்ட் வரி. ஐ அம் கோயிங் டூ செக் திஸ் இஷ்யூ. அப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு ரீப்ளை பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது செக் பண்ணி கம்ப்ளீட் பண்றோம் 24 ஹவர்ஸ்க்குள்ள அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த மெயில் பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு சால்வ் பண்றேன்னு இருக்காங்க இந்த ப்ராப்ளத்த. இப்போ நீங்க அந்த 24 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பேக் வந்துட்டு, நீங்க பிஜிஎம்ஐ அதாவது பப்ஜி இல்ல ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இதுல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இதா இருந்தாலும் சரி, ஈஸியா வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். அதாவது ஈஸியா வந்து பை பண்ணினா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா வந்துரும். பேமெண்ட் மட்டும் அதே மாரி நீங்க எது வேணா குடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அத வாங்கிக்கலாம். நீங்க இந்த வேல தான் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ண முடியுங்க. அதாவது உங்களுக்கு இந்த எரர் காட்டுச்சுனாவே இது சால்வ் பண்றதுக்கு இந்த வே தான் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவையா வரீங்க. நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. பை டேக் கேர்.